ஒரு சாமி படத்தை இப்படி கூட எடுக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுத்துறாரு நம்ம ரிஷப் செட்டி. அவர் வந்து காந்தாரான்னு ஒரு படம் எடுத்து 10 ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் பர்சனலா எனக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. பட் அந்த படத்தை தாண்டி ஒரு செகண்ட் பார்ட், ஒரு நாக் அவுட் பஞ்ச் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு தரமான செய்கிறான். காந்தாராக்குள்ள படம் ஃபுல்லா எல்லாருக்கிட்டையும் ஐ மூமெண்ட்ஸ் எழுதி சொல்லி வாங்கி எழுதின படமா நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரியான ஒரு தரமான படத்தை பத்தி தான் நம்ம இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். அந்த படத்தோட பேர் என்னன்னா உங்களுக்கே தெரியும், காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1. இதுதான் நம்ம மூலஸ்தானம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரைலன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதனால வீடியோ போவோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சிம்பிளான ஸ்டோரி, பட் அதுலேயும் கொஞ்சம் நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் நான் சொல்லுவேன். சிம்பிளாக சொல்ல போகிறேன்னாரா, காந்தாரா வந்து அந்த ஒரு மறைய அதோட முடிஞ்சிடும். அங்கே வந்து நம்ம ஏன் மறையிறாங்க, அங்கே என்ன இருக்குன்னு ஆரம்பிக்கிறதா இந்த காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1. இதில் வந்து அவங்க அந்த சிவாவோட முன்னோடி ஆன்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி ப்ரீ காலனியல் எரா, கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காடம்பா டைனஸ்டின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு கிங்டம்க்கும் ஒரு சாரா நம்ம அந்த காந்தாரா பீப்புள், காந்தாரான்னு ஒரு இடத்துல இருக்கிற பீப்புளுக்கும் வர மாடல், அதெல்லாம் இந்த படத்தோட மேஜர் பிளாட். ஆனால் அதுக்குள்ள நிறைய சப்ளாட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. சிம்பிளா நான் எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமா சொல்லிட்டேன். அதெல்லாம் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்ப ஆச்சரியம் கொடுத்துன ஒரு படம் தான். ஆக்சுவலா எனக்கு வந்து இது ட்ரெய்லரே பிடிச்சிருந்தது. ஈவன் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு ஹைப்புக்கு அப்புறம் போய் பார்த்தேன். எனக்கு அந்த பர்சனலா அந்த ஹைப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. எக்ஸப்ட் அந்த ஃபர்ஸ்ட் 15 லாஸ்ட் 15 அதை தாண்டி எனக்கு எதுவுமே ஹைப் பண்ணல. பட் இந்த படம் என்ன வேற லெவல் என்கேஜ் பண்ணிட்டு சொல்ல முடியும். சொல்ல போனா இந்த வருஷத்துல எனக்கு பர்சனலா ஒரு இந்தியன் படம் இந்த அளவு தியேட்டருக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கேட்டீங்களா, இல்ல அந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபை பண்ண படம் தான். நான் F1 எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு இந்த வருஷம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் தான் வந்துச்சு. அந்த மாதிரியான ஒர்த் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் ராஜமௌலி என்ன பிரம்மாண்டம் கொடுப்பாரோ அந்த பிரம்மாண்டத்தை எனக்கு ரிஷப் செட்டி கொடுத்திருந்தாரு. போட் இன் மேக்கிங் as well as ரைட்டிங்குமே பிரிட்டி டீசென்டா இருந்தது. மேக்கிங் ஃபர்ஸ்ட் நான் மேக்கிங் வைஸ் பேசணும்னா ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் பற்றி பேசணும். வேற லெவல் விஷுவல்ஸ். ஆக்சுவலா என்னன்னா கோ அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் பேசணும், ப்ரொடக்ஷன் வேலையும் பேசணும். மெஜாரிட்டி ஆஃப் தி படம் வந்து காட்டில் தான் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் இறந்தாங்க ஷூட்டிங் ப்ராசஸ்லேயே. பட் அவ்வளோ கஷ்டமா இருந்தது, கஷ்டமா போய் எடுத்திருக்காங்க. ஆமா, அவ்வளோ கஷ்டமா தான் போய் எடுத்திருக்காங்க. ரொம்ப இன்டீரியர் டெப்த் ஃபாரஸ்ட்ல எடுத்திருக்காங்க. அங்க முடிஞ்ச அளவு செட்டு போட்டு அந்த இதை இப்படி ப்ரொடக்ஷன் வேலையை ஏற்றணும் அப்படின்னு நல்லாவே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹில்லுக்கு மேலே கங்குவா மாதிரி ஒரு கிங்டமை செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ நேர்த்தியாக செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு சினிமாட்டோகிராஃபருக்கும் அதை வந்து பயங்கரமாக கேப்சர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எனக்கு சினிமாட்டோகிராஃபரும் ப்ரொடக்ஷன் வேலைக்கும் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாலும் ஒருத்தராக அந்த மாதிரி ஒரு தரமான வேலை தான். அதை தாண்டி வந்து எனக்கு நம்ம அஜினேஷோட மியூசிக் வந்து பயங்கரமாக பில்லர் தான். லிட்டரலாக கடைசி ஒரு 20-25 மினிட்ஸ் ஒரு வேற லெவல் மூமெண்ட் இருக்கு. அந்த இடத்துல நம்ம வால் போட்ட மியூசிக்கு வேற லெவல் தான் சொல்ல முடியும். அந்த சீனை இன்னும் பயங்கரமா எலிவேட் ஆயிருக்கு. லிட்டரலா படம் ஃபுல்லா சீனுக்கு எலிவேட்டரா தான் இருக்கு சீனு. ஆனா அதுக்கு மேல ஒரு மியூசிக் இன்னும் அந்த சீனை வந்து ஒரு டாப் நாச் வந்து எலிவேட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. அந்த லெவல் தரமான மியூசிக் தான் சொல்ல முடியும். அதை தாண்டி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே தரமா இருந்தது. கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருந்தட்டும், ஒரு புளிய வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு கடப்பான ஒரு பீப்புள் அவங்கள வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே தரமா இருக்கு. கிட்டத்தட்ட 6 ஸ்டன் கோரியோகிராஃபர்ஸ் வேலை செஞ்சிருக்காங்க. 6 பேருமே ஒரு பயங்கரமான ஒர்க் தான். அதை தாண்டி எனக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா the way he has written the important characters. ரிஷப் எழுதின வே வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சிம்பிளிஸ்டிக் ஸ்டோரி தான், ஒரு சிம்பிளிஸ்டிக் ஸ்க்ரீன் பிளே தான். நம்மளுக்கு இதான் நடக்க போறோம்னு நல்லாவே தெரியும். பட் அதை நடக்கிறத கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருக்காரு. அதுலேயே ஒரு பயங்கரமாக சக்சீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு 3 hours லென்த் பிரிட்டி மச் எங்கேயுமே போர் அடிக்காது. அதுலயே ஒரு சக்சஸ் தான். ஏன்னா அவர் எழுதின கேரக்டர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் குல்ஷன் சொல்லிட்டு ஒரு ரோல்ல ராஜாவா நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஜெயராமோட பையன். அவர் தான் ரூலிங் ராஜா. அவர் வந்து ஒரு கன்னிங்கான ராஜா. பட் ஆனா கைண்ட் ஆஃப் பயம் இருக்கும். பட் அவர் கொஞ்சம் கன்னிங்கான ஆளு. அந்த ரோலை வந்து எழுதின விதமும் சரி, அதை பர்ஃபார்ம் பண்ண குல்ஷனும் சரி டாப் நாச்சு. அதை தாண்டி எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது ருக்மணியோட ரோல் தான். ஒரு நல்ல மிகப்பெரிய ரோல் அவங்களுக்கு. நான் வந்து என்ன நினைச்சேன், ருக்மணி வந்து ஒரு நல்ல ஆக்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இதில் வந்து ஒரு டாப் நாச் போயிட்டு இன்னமும் அவங்களுக்கு அந்த ரோல் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகி அந்த ரோலோட டைமென்ஷன்ஸை சூப்பராக கேரி பண்ணியிருக்காங்க மின் பின்னு. அதே மாதிரி ஜெயராம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜெயராமுக்கு ஒரு நல்ல ரோல் எடுத்திருக்காங்க. அவருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த 4 ரோல் தான் மேஜர் ரோல். இந்த 4 ரோலுமே நல்லா எழுதுனால நம்மளுக்கு அதை வந்து நல்லா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா வில்லத்தனமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்ம ஹீரோ வந்து அடிக்கும் போது நம்மளுக்கு அது இருக்குல்ல, அந்த இது நல்லாவே இங்கே ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பாராட்டணும்னா ரிஷப் செட்டி தான்.
ஒரு டேரக்டராக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு டேரக்டர் கம் ஆக்டராக இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து புல் பண்ணுறது மிகப்பெரிய அசாத்தியமான செயல் தான். நான் ஏன் ராஜமௌழி அளவு கம்பேர் பண்ணுறேன்னா அந்த அளவு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. லிட்ரலாக எனக்கு தெரியல, ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நிறைய பேர் கூட ஓட்டினாங்க இதே தான் லோகேஷ் சொன்னார்னு. என்னன்னா 3 வருஷமா நான் வீட்டுக்கு கூட போகல, நான் காந்தாரா பற்றி தான் இருக்கேன். பட் எனக்கு அவர் பண்ண ஒர்க் வந்து அவ்வளோ ப்ரிடிமேட் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிரு. கிட்டத்தட்ட 105 crores செலவு பண்ணியிருக்காரு. ஒரு ரூபாவும் ஒர்த்து அந்த அளவு வந்து செலவு பண்ணியிருக்காரு. அந்த ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக ஆகுது. ஏன்னா விஎஃப்எக்ஸ் கூட அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம். அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக காந்தாரா நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க. பட் காந்தாராவோட இந்த காந்தாரா சாப்டர் 1ல 20 மடங்கு அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது எஸ்பெஷலி அந்த 30 minutesலாம் வேற லெவல். லிட்ரலாக படம் வந்து எனக்கு வந்து இப்படின்னா அந்த கடைசி ஒரு 1/2 hour பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனது. என்னையே அறியாமல் நிறைய இடத்துல நான் கிளாப் தட்டுன ஒரு படமாக நான் ஃபீல் பண்ணேன். அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மூமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே இந்த இன்டர்வல் பாயிண்ட் வரதுக்கு ஒரு செட் பண்ணுவார், அதுவுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நடுவில் கூட 2-3 சீன், ஒரு தேர் சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஒரு பெர்ஷியன் ட்ரேடை பற்றி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்கிரீன் பிளே இருந்திருக்கலாம், நிறைய இடத்துல கொஞ்சம் அங்கங்க லேக் அடிச்சிருந்தது. அதே மாதிரி காமெடி எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் ஸ்டில் எனக்கு இதெல்லாம் ஒரு சின்ன குறை தான். இந்த ஒரு எஃபர்ட் இந்த படத்தை இப்படி பிக் ஸ்க்ரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணதுக்காக என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு தரமான வாட்ச் தான். நீங்கள் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள், நம்மளோட காசு ஒர்த்து தான். கண்டிப்பாக பிளாஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷத்தோட அதிக கலெக்ஷனான படமாவுக்கு தான் ஆகும். அந்த அளவு ஸ்டஃப் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ படிச்சுன்னா மறக்காமல் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, ஹைப். அந்த ஹைப் கொடுத்தனா வீடியோ வந்து கொஞ்சம் போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதையும் தட்டிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.